நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கும் ஒரு அருமையான ரோஜா பூ டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான ரோஜா இதழை வச்சு நம்ம பண்ணலாம். அதுக்கு 2 துண்டு கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் இடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 ரோஜா பூ இதழை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த 2 ரோஜா பூவோட இதழை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதோட ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா டீ பதத்தில் கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நாட்டு சர்க்கரை இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கரை எதுனாலும் போட்டு குடிக்கலாம். இந்த ரோஜா பூ வாசனை ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கிட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கிறதுக்காக இந்த டீயை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.